அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்சன் சாமுவேல். இது தமிழில் நான் சேனல். இந்த நேரத்திலும் ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தின் தலைவராக இருக்கிற திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் இன்று இரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது. 6 பேர் கொண்ட கும்பலால் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய வீட்டின் அருகே நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்கள் பைக்கில் வந்து அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். பயங்கரமான ஆயுதங்களுடன் வந்து அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். தமிழக காவல்துறையானது 5 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகிறார்கள். கொலை நடந்த இடத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையிலேயே ஒரு தேசிய கட்சியின் தலைவர் மிக பயங்கரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. கொலை நடந்த இடத்துல வந்ததான காவல்துறையானது இம்மீடியட்டாக ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கிறதான தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழந்தார். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த படுகொலை சம்பவத்தின் பின்னணியில் ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா, இல்லை இது அரசியல் கொலையா என்கிறதான கோணங்களில் போலீசார் தங்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த படுகொலையை முன்னிட்டு தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் தலைவருமான திரு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டிருக்கிறது என்று தன்னுடைய மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசை, தமிழக காவல்துறையை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலைமைதான் என்றால் இந்த விடியா திமுக அரசின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பது இதன் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிற திரு அன்புமணி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்திருக்கிறது என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். தமிழகத்தின் பாஜக தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மிருகத்தனமும் வன்முறைகளும் தலைவிரித்து ஆடுகிறது என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இது கோழைத்தனமான தாக்குதல், கொலையாளிகளை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அதே போல தேமுதிக கட்சியின் தலைவரான திருமதி பிரேமலதா அவர்களும் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இவருடைய தந்தை திராவிடர் கழக மற்றும் பெரியாரிய ஆதரவாளர். பள்ளி பருவத்திலிருந்தே அரசியலில் ஈர்க்கப்பட்ட அவர் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக திருப்பதி வெங்கடேஸ்வரா கல்லூரியில் சட்ட படிப்பை படித்தார். வழக்கறிஞரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2000 ஆண்டு முதல் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2000 ஆண்டு முதல் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். 2006ஆம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்கிறதான அமைப்பை அவர் இருக்கிறதான பகுதியின் இளைஞர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தார். இவர் ஒரு தீவிர அம்பேத்கர் ஆதரவாளர். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். 2006ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில், சென்னை கவுன்சிலர் தேர்தலில் 99வது வார்டில் கவுன்சிலராக சுயேட்சையாக போட்டியிட்டு
வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை மாமன்றத்தின் உறுப்பினராக இருந்து வந்தார். இவர் சென்னை மாமன்றத்தின் உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பணிகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்தார். அவர் நடத்திய ஒரு போராட்டத்தின் விளைவாக 2500 தூய்மை பணியாளர்கள் முழுநேர ஊழியர்களாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டனர். 2007ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாயாவதி அவர்களின் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தின் மாநில தலைவராக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஸோ இப்போ ரீசெண்டான நியூஸ் என்னன்னா, இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 10 பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன்னிலையில் சரணடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த படுகொலையானது மிகவும் கண்டனத்திற்குரியது, மிகவும் பரிதாபமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட படுகொலைகள் தமிழகத்தில் மேலும் நடக்கக்கூடாது என்பதே மக்களின் விருப்பம். நம்முடைய சேனல்லையும் அதை தான் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணங்கள் பல இருந்தாலும் ஒருவரின் உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஸோ நிச்சயமாக இப்படிப்பட்டதான படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான கொலைகளில் ஈடுபடும் நபர்கள் நிச்சயமாக கடும் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுதான் தமிழில் நான் சேனல் நம்முடைய தமிழக அரசுக்கு வைக்கிறதான ஒரு கோரிக்கையாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே ஒரு பெரிய பதட்டத்தை, ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழகத்தில் உண்டாக்கி இருக்கிறது என்பது உண்மை. ஸோ இந்த படுகொலையானது மிகவும் கண்டனத்திற்குரியது, மிகவும் பரிதாபமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட படுகொலைகள் தமிழகத்தில் மேலும் நடக்கக்கூடாது என்பதே மக்களின் விருப்பம். நம்முடைய சேனல்லையும் அதை தான் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணங்கள் பல இருந்தாலும் ஒருவரின் உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஸோ நிச்சயமாக இப்படிப்பட்டதான படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான கொலைகளில் ஈடுபடும் நபர்கள் நிச்சயமாக கடும் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுதான் தமிழில் நான் சேனல் நம்முடைய தமிழக அரசுக்கு வைக்கிறதான ஒரு கோரிக்கையாக நான் கருதுகிறேன். தமிழக அரசானது இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் விருப்பமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.